மொத்த பாகிஸ்தானையுமே பதற வச்ச ஒரு கேஸ். ஒரு பொண்ணை யோசிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக மாறுது. ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. இது பாகிஸ்தானில் மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானை தாண்டி பல நாடுகளில் பேசப்பட்ட ஒரு கேஸ். அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேஸோடைய சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பயங்கரமான கோவம் வரும். என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்ற அளவுக்கு கடுப்பாக இருக்கும். இந்த விஷயத்த பண்ணது கண்டிப்பாக ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. இவன் ஒரு 1ஆம் நம்பர் சைக்கோவாக தான் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜூலை 19, 2021 இஸ்லாமாபாத் சாகட் முக்கடம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் அந்த நாட்டிலே ரொம்ப பெரிய ஆளு. இவர் தூதுக்காக பல இடங்களுக்கு போயிட்டு வருவார். இவர் பாகிஸ்தானுடைய அம்பாசிடர். இவர் அவரோட ஒய்ஃப் கூட ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தப்ப வீட்டில் அவங்களோட பொண்ணை காணும். அவங்களோட ஒய்ஃப் கிட்ட இதை பற்றி கேட்டதுக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வெளியில போயிருப்பா, வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, எதுக்காக நைட்டு பொண்ணை வெளியில அலோவ் பண்ற அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. அதுக்கு அந்த பொண்ணுடைய அம்மா இல்லைங்க சீக்கிரமாவே வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவங்க அப்பா இப்போ நம்ம 2 பேருமே ஷாப்பிங் போகலாம், ஷாப்பிங் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவ வீட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நூறுடைய அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரமாவே வந்துருவா, நம்ம போறதுக்குள்ளேயே அவ வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே ஷாப்பிங்காக வெளியில போயிருக்காங்க. ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு மறுபடியும் வராங்க. இப்படி வீட்டுக்கு பார்த்தப்பையும் வீட்டில் இவங்களுடைய பொண்ணான நூறு இல்லை. இதனால நூறுடைய அப்பாவான சவுகட் பயங்கரமா கோவப்படுறாரு. நான் இவ்வளவு சொல்லியுமே வீட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இந்த சமயம் நூறுடைய அம்மாவுக்குமே கோவம் வருது. என்னது இது, சீக்கிரம் வரேன் அப்படின்னு சொன்னா இன்னுமே வீட்டுக்கு வராம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நூறுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த காலை பாத்தீங்கன்னா நூறு அட்டன் பண்ணல. இதுல கடுப்பான இவருடைய அப்பா அவரே அவரோட மொபைல் எடுத்து கால் பண்றாரு. ஆனா அந்த காலையுமே அவங்க பொண்ணான நூறு அட்டன் பண்ணல. இவர் கண்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவங்க பொண்ணு நூறு எந்த ஒரு காலையுமே எடுக்கல. பொதுவா அப்பா கால் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பயத்துல அந்த காலை அட்டன் பண்ணாம இருப்பாங்களா. இப்ப போன் அட்டன் பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியலையே, அதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்களாம். ஆனா இவங்க அப்பா 2-3 தடவைக்கு மேல போன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா இவங்க பயத்துல போன் அட்டன் பண்ணி கோவப்படாதீங்கப்பா, நான் இங்கதான் இருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா 2-3 கால் கிடையாது, கிட்டத்தட்ட 20 காலுக்கு மேல பண்ணிருக்காங்க. ஆனா நூறு எந்த ஒரு போன் காலையுமே அட்டன் பண்ணல. இந்த சமயம் நூறை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு கால் வருது. இவர் அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாரு. பேசினப்ப போலீஸ் அப்படின்னு இவருக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவருக்கு ஒரு பயமா இருக்கு. இப்ப போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நாங்க ஒரு இடம் சொல்றோம், அந்த இடத்துக்கு சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அதே போன் கால்ல என்ன எமர்ஜென்சி அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காரு. உங்க பொண்ணை பத்தின ஒரு விஷயம் தான் சார், நீங்க சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, நம்ம அங்க வச்சு எல்லாத்தையுமே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. இவருக்கு பயங்கரமா பயம் வருது. இந்த கால் வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போயிருது இங்க ஏதோ ஒண்ணு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம பொண்ணு வெளியில போனப்ப எதனாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, நம்ம பொண்ணுக்கு எதுவும் அடிபட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி லைட்டா பதட்டப்படுறாரு. இருந்தாலும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன அந்த லொகேஷனுக்கு இவர் டிராவல் பண்றாரு. இப்படி இவர் டிராவல் பண்ணி ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ளார வரைக்கும் கம்ப்ளீட்டா போலீஸ் நிக்கிறாங்க. இவர் ஒரு பதட்டத்தோட உள்ள போறாரு. உள்ள போனப்ப போலீஸ் ஆபீசர் ஒரு ரூமுடைய கதவை ஓபன் பண்றாங்க. அங்க இவர் பார்த்த அந்த காட்சியை இவர் வாழ்க்கை ஃபுல்லா மறக்கவே மாட்டாரு. ஏன் எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பொண்ணை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில பார்க்க கூடாது. கரெக்டா அதே ரூமுடைய இன்னொரு கார்னர்ல ஒருத்தன் மிருக மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க, அவனை சங்கிலியை போட்டு அடைச்சிருக்காங்க. அப்படி இவரோட பொண்ணு நூறுக்கு என்னாச்சு, அவங்களுடைய இந்த மாதிரியான மோசமான நிலைமைக்கு யார் கார், இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். ஜோர்டன் அமோன்ல அக்டோபர் 23, 1993 நூறு முக்கடம் அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்குது. இந்த நூறு அப்படின்ற அந்த பொண்ணுக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிற அந்த சமயத்துல 27 வயசு. இவங்களுடைய அப்பா பேர் பாத்தீங்கன்னா சவுகட். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அந்த நாட்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அதனால அவர்கிட்ட காசு அப்படின்றது குறைவே இல்லாம இருந்தது. எக்கச்சக்கமான பணம், பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால இவருக்கு இவரோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு காசு அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. எக்கச்சக்கமான காசு குப்பை மாதிரி இருந்தது. ஆடம்பரமான ஒரு வீடு, லக்ஸூரியஸான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி இவங்களோட வாழ்க்கை பிரம்மாண்டமா இருக்கும். சவுகட் வந்துட்டு ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ஃபேமிலி வந்துட்டு பயங்கர சீரியஸா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த ஒரு மொமெண்டா இருந்தாலும் அவரோட ஃபேமிலி கூட தான் வந்துட்டு அவர் செலிப்ரேட் பண்ணுவாராம். ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இவர் எங்க வந்து செட்டில் ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத். நூறு முகண்டம் வந்துட்டு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு, ரொம்பவே கைண்டான ஒரு பொண்ணு. என்னதான் இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட அவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, இவங்க பயங்கரமான பணக்காரியா இருந்தாலும் சரி, அதை வெளியில இவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. பணம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட எப்பயுமே இவங்க வந்துட்டு காட்டிக்க மாட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேருக்கு கூடயுமே ரொம்பவே சகஜமா பழகுவாங்க. இவங்க இந்த அளவுக்கு நல்ல விதமா வளர்றதுக்கான முக்கியமான காரணம் நூருடைய அம்மா. ஏன்னா நூருடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருப்பாங்களாம், ரொம்பவே பணிவா தான் நடந்துப்பாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனல் சைடை ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்க அவங்களோட பொண்ணான நூருக்கு வந்துட்டு கல்ச்சர், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்பரா சொல்லி தந்திருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நூறு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்பவே சகஜமா பழகுவாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. எப்பயுமே வந்துட்டு ஒரு சிரிச்ச முகமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது எல்லாத்தையும் விட நூறுடைய பயங்கரமான குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப 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 இன்னசென்ட். ஆனா இந்த இன்னசென்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையவே முடிக்க போகுது அப்படின்றது அப்ப உங்களுக்கு தெரியாது. சரி, இப்ப நம்ம அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். நூறு வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 18 வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக இவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நூறு வந்துட்டு அந்த ஜூலை 18 நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா எதிர்பார்த்தாங்க. திடீர்னு நூறு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட் அவங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த காலில் நைட்டு திடீர்னு ஒரு அவசரமான வேலை வந்துருச்சுமா, நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கேன், போய் பார்த்துட்டு நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு பர்மிஷன் தர கிடையாது. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, நைட்டு நேரத்தில் நீ யாரை பார்க்க போற, மரியாதையா வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. ஆனா நூறு வந்துட்டு இல்லம்மா நான் ரொம்ப சேஃபா இருப்பேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மாவை ஒத்துக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ஜூலை 19, அதாவது நூறுடைய அப்பா வந்து அவங்க அம்மாவை ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தாரு. இப்ப வீட்டுல வந்து நூறு காணோம் அப்படின்ன உடனே நம்மளோட பொண்ணு எங்க, எதுக்காக நீ வெளியில அலோவ் பண்ண அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இவர் ஏன் இந்த மாதிரி திட்டி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல அந்த சமயத்துல பெண்களுக்கு எதிரான பல கொடுமைகள் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது. நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற பயத்துல தான் அவரு எங்க நம்மளுடைய பொண்ணு அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டாரு. இப்பதான் இவரு ஷாப்பிங் மால் போயிட்டு வரதுக்குள்ள வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்த அவங்க அம்மா வந்துட்டு கண்டிப்பா நம்ம போறதுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி வந்து பார்த்தப்ப அவங்க பொண்ணு இல்லை. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எக்கச்சக்கமான தடவை கால் பண்ணியிருக்காங்க. ஆனா நூறு வந்துட்டு போன் எடுக்கல. இதனால இவங்க நூறுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட நெய்பர்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கால் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா யாருக்குமே நூறு எங்க இருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்லை. இந்த சமயத்தில் தான் நைட்டு நேரத்துக்கு மேலே நூறுடைய அம்மாவுக்கு நூறுகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் டோன்ட் வரி, நீங்கள் பயப்பட வேணாம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனால் இந்த மெசேஜ் மட்டும் மொட்டையாக வந்திருக்கு. இந்த விஷயம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவமாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை தடவை ஃபோன் பண்ணுறோம், எந்த ஃபோனையுமே அட்டன் பண்ணல, ஆனால் மெசேஜ் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இதை வச்சு நம்ம என்ன நினைக்கிறது அப்படின்ற பதட்டத்தில் இருந்திருக்காங்க. இந்த மெசேஜ் வந்த உடனடியாக அவங்க அம்மா வந்துட்டு நூறுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சமயம் நூறுடைய மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். நூறுடைய அம்மா தொடர்ந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டுக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் ஒரு நபர் இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த நபருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிர் ஜாஃபர். இந்த நபர் இவங்க பொண்ணான நூறுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அதாவது இவங்களோட பொண்ணும் இவரும் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ஒன்னா இல்ல. இந்த பையனை பத்தி ஞாபகம் வந்த உடனடியே அவங்க அம்மா வந்து ஜாகிருக்கு கால் பண்றாங்க. இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரிங் ஆகுது. ஆனா ஜாகிர் வந்துட்டு அந்த காலை பிக் பண்ணல. அதுக்கு பதில் அந்த கால் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜாகிரே வந்துட்டு இவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணப்ப என்னோட பொண்ணு நீங்க பாத்தீங்களா, என்னோட பொண்ணு வந்துட்டு வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஜாகிர் வந்துட்டு என்ன சொல்றீங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் உங்க பொண்ணுகிட்ட பேசிய பல நாள் ஆகுது, உங்களோட பொண்ணும் நானும் வந்துட்டு இப்ப கணக்குல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போன் காலை வச்சிருக்கான். இப்படி இவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. இப்படி அந்த நாள் முடியுது. ஜூலை 20 அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு இஸ்லாமாபாத் போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு கால் வருது. சோகிட் வந்துட்டு பயத்துல இந்த லொகேஷன் போறாரு. அந்த லொகேஷன் போயிட்டு அந்த வீட்டை பார்த்த உடனே அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. ஏன்னா அந்த வீடு இவருக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு நபருடைய வீடு தான். அதாவது இவங்க அம்மா கால் பண்ணி என்னோட பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்ட அதே பாய் ஃப்ரெண்டான ஜாகிருடைய வீடு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுடைய ஒரு ரூமை திறந்து காட்டுறாங்க. அந்த ரூம்குள்ள அவருடைய பொண்ணான நூறு வந்துட்டு ரத்த வெள்ளத்துல ரொம்ப மோசமான முறையில இறந்து கிடந்தாங்க. அவங்களுடைய தலை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வெட்டப்பட்டு பக்கத்துல வச்சிருந்திருக்கு. அவங்களோட உடம்பு வந்துட்டு பல இடத்துல குத்தப்பட்டு துப்பாக்கியால சுடப்பட்டு ரொம்ப மோசமான
மோசமான முறையில தான் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு அப்பாவுமே இதை தாங்கிக்க மாட்டாங்க. அவர் இதை பார்த்த உடனே அதே இடத்துல பயங்கரமா கதறி கதறி அழுகிறாரு. அந்த ரூமுக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா கத்தி, துப்பாக்கி எல்லாமே எங்க கடந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல அந்த ரூமுடைய ஒரு கார்னர்ல ஒரு நபர் வந்துட்டு பயங்கர கொடூரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கான். அவனை சங்கிலியை போட்டு கட்டி இழுத்து வச்சிருக்காங்க. இங்க இறந்து போய் கிடக்கிறது நூறு தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இது உங்க பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சாகட் வந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கிறதுனால அவரால் ஒழுங்கா பேச முடியல. ஆமா அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிக்கிட்டு பயங்கரமா அழுகிறாரு. இப்ப தகவல் தெரிஞ்சு நூறுடைய அம்மா இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அவங்க பொண்ணுடைய இந்த கோலத்தை பார்த்து பயங்கரமா கதறி அழுகிறாங்க. இப்ப அந்த வீட்டோட ஒரு மூலையில கத்திட்டு இருக்கிறது ஜாகிர் தான். போலீஸ் ஆபீசர்ஸ் இம்மீடியட்டா ஜாகிர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப இந்த ஜாகிர் யார் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஜாகிரும் ஒண்ணு சாதாரணம் கிடையாது. இவங்களோட ஃபேமிலி பயங்கர ரிச்சான ஃபேமிலி. இந்த ஜாகிரோடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலதிபர். அவங்க நாட்டிலே ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது. அவ்வளவு பணம் வந்துட்டு இருக்கு. இந்த ஜாகிரோடைய அப்பா வந்துட்டு இப்பேற்பட்ட முக்கியமான ஆளு, பயங்கரமான பிசினஸ் மேக்னெட் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த கேஸை விட்டு நைஸா விலக ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா மீடியா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த நியூஸை பத்தி பேசாம போயிடுது. ஆனா நூறுடைய அம்மா தகவல் கேள்விப்பட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க பொண்ணுடைய அந்த நிலைமையை பார்த்து கதறி அழுது அந்த சத்தம் அந்த பக்கத்து வீட்டுல இருந்து அத்தனை பேருக்குமே கேக்குது. சொல்ல போனா அந்த ரூமுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே உள்ள போய் பார்த்திருக்காங்க. இப்படி இவங்க பார்த்த அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் பை வேர்டா பரவ ஆரம்பிக்குது. சோசியல் மீடியாவெல்லாம் கம்ப்ளீட்டா பரவ ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ஓப்பனா தெரியுது இப்பேற்பட்ட ஆளுடைய பையன் அப்படின்றதுனால போலீஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லாருமே விலகுறாங்க அப்படின்னு. பணக்கார வீட்டு பையன் அப்படின்றதுனால வேணும்னே கேஸ் போடாம இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்பினாங்க. இப்படி ஒரு கொடுமையை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா பல பெண்கள் வந்துட்டு ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் நூர் அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் தான் பயங்கர தீவிரமா பரவிட்டு இருந்தது. இந்த ஜாகிர் கிட்ட பாகிஸ்தானுடைய சிட்டிசன்ஷிப் மட்டும் கிடையாது, ஜாகிர் கிட்ட யூஎஸ் உடைய சிட்டிசன்ஷிப்பும் இருந்திருக்கு. ஏன்னா அங்கேயுமே அவனுக்கு வீடு இருந்திருக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால அந்த கவர்மெண்ட் வந்துட்டு இவனுக்கு அந்த நாட்டோடைய சிட்டிசன்ஷிப்பை தருது. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு ஃபேமிலியுமே வந்துட்டு யூகேல தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்கார குடும்பம், நிறைய வசதி இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்றதுனால இவங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஜெல் ஆயிடுறாங்க. இதில் ஜாகிர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர். வீட்டில் வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்களுமே வந்து கேஷுவலாக பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காதலாக மாறுது. இந்த விஷயத்த நூறு வந்துட்டு அவங்களோட வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நூறோட வீட்டில் இருக்கவங்களும் சரி, அவங்க நல்ல குடும்பமாக இருக்காங்க, சகஜமாக பழகுறாங்க, பணத்தை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்ல, இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாவில தான் இருந்தாரு. அதனால இவங்களோட லவ் தெரிஞ்சுமே இவங்க வீட்டுல இருக்கவங்க அதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. சொல்ல போனா இந்த குடும்பம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் நூறுக்கு வந்துட்டு ஜாகிரை பத்தின முழு விவரங்கள் தெரிய ஆரம்பிக்குது. ஜாகிர் வந்து பயங்கரமான ஷார்ட் டெம்பர் அப்படின்னும் எல்லாத்துக்கிட்டையுமே மூர்க்கத்தனமா கோவப்படுவோம் அப்படின்னு தெரியுது. இதை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிட்ட அந்த சமயத்தில் தான் இதோட பயங்கரமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இந்த ஜாகிர் வந்துட்டு ரொம்ப மோசமா போதை பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு நபர். இப்படி அந்த போதை பொருள்லாம் இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவனை சுத்தி என்ன நடக்குது, அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. இவன் எக்கச்சக்கமான போதை பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு வெளியிலே வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இதனால ஜாகிரோட அம்மா வந்து ஜாகிரை கூட்டிட்டு இங்கிலாந்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. இந்த போதை பொருட்களுக்கு அடிமையா இருந்தா அதுல இருந்து வெளியில மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சென்டர். அந்த சென்டர்ல தான் பல மாசம் வந்துட்டு ஜாகிர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாரு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியில வராரு. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா நூறுக்கு பயங்கர கஷ்டமா இருந்திருக்கு. ஏன்னா ரொம்பவே ஓவரா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கான். நீ மெசேஜ் பண்ணக்கூடாது, யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சீரியஸா ஓவர் பொசசிவா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். இதனால நூறுக்கு இந்த விஷயம் வந்துட்டு செட் ஆகிற மாதிரி தெரியல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிட்ட நிறைய பேர்த்திட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கடையில தான் நூறுடைய அப்பாவுக்கு இவன் போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்காக இவன் ரெகுலரா சென்டர் போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் தெரியுது. இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபருக்கு எப்படி நம்மளோட பொண்ணை தரது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுக்கு பயங்கர கடுப்பா இருந்தது. அதனால நீங்க ரெண்டு பேரும் இனிமே பேசக்கூடாது, ஒன்னா வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லி நூறுடைய அப்பா வந்துட்டு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸ் போடுறாரு. நூறுடைய அப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நூறுகிட்ட சொன்னதுனால மட்டும் இல்ல, நூறுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரோட பிஹேவியர்ஸ் எல்லாம் பிடிக்காம இருந்திருக்கு. அவங்களே பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் நூறு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா இதுக்கு மேல நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே விலகிடுறாங்க. இதனால பல மாசங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே கான்டாக்ட்ல இருக்க கிடையாது. ரெண்டு பேருமே அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஜூலை 2021 ஜாகிருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம்
நூருக்கு தெரிய வருது. அப்போ நூர் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவராச்சு அப்படின்ற மாதிரி ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறாங்க. இப்பையில இருந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கான்வர்சேஷன் வந்துட்டு டெவலப் ஆகுது. நூருக்கு வந்துட்டு ஜாகிரை பிடிக்காம ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணி பிரிஞ்சிடறாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் வந்துட்டு லவ் சம்பந்தப்பட்ட கான்வர்சேஷன் கிடையாது. ரொம்பவே ஜென்ரலான இப்ப எங்க இருக்கு, இப்ப உடம்பு பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான கான்வர்சேஷன் மட்டும்தான். இப்படி ஃபார்மலான டெக்ஸ்ட்லாம் வந்து போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ஜாகிர் வந்து நீ இப்ப எங்க இருக்க, என்ன வந்து பார்த்துட்டு போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இப்ப என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஃபாரின்லாம் இல்ல, இஸ்லாமாபாத்ல தான் இருக்கேன், நானும் பக்கத்துல தான் இருக்கேன். ஜூலை 19 வந்துட்டு நான் மறுபடியுமே ஃபாரின் போறேன், அதுக்குள்ள உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ஒரே ஒரு தடவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நூறு வந்துட்டு இல்ல என்னால முடியாது அப்படின்ற மாதிரி பலமுறை சொல்லியிருக்காங்க. ஆனா ஜாகிர் இப்ப நான் ஃபாரின் போனேன் அப்படின்னு சொன்னா நான் திரும்பி எப்போ வருவேன் அப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு, ஒரே ஒரு தடவை மட்டும் நீ வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல இதே மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்க, சரி ஒரு தடவை தானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம், உடம்பு வேற முடியல அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி நூறு வந்துட்டு சரி நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலே அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு. அதாவது பொதுவாகவே ஒருத்தங்க எக்ஸ் ஆயிட்டாங்க, அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்து நிதானமா தான் போகணும். அதுலயும் ஜாகிர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான மனநிலைமையில இல்ல, பயங்கரமான போதைப் பொருட்களுக்கு அடிமையான ஒரு நபர் அப்படின்னு தெரியுது. பயங்கரமான ஷார்ட் டெம்பர் அப்படின்னு தெரியுது. இவங்க லவ் பண்ணிட்டு இருந்த காலத்திலே பயங்கர கண்ட்ரோலிங்கா இருந்திருக்கான், அப்பப்ப அடிக்கும் செஞ்சிருக்கான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி தைரியமா போறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய தப்பு. இப்போ ஜூலை 19 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நூறு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இவங்க நைட் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போனோம், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் முடியாது, அப்பா வந்துட்டு பயங்கரமாக திட்டுவாங்க, நைட்டு நேரம் நீ எங்கே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லி முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டினியூஸாக நூறு வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்க ஒரு கட்டத்தில் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஆனால் சீக்கிரம் வீட்டுக்கு வா, அப்பா வந்து நாளைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால பேச்சு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நூறு வந்துட்டு ஜாகிர் நம்ம எங்க மீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜாகிர் வேற எங்கேயும் இல்ல, என்னோட வீட்டில் தான் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனால நூறு வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில இருந்து டைரக்டா ஜாகிரை மீட் பண்றதுக்காக ஜாகிரோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க வீட்டுக்கு போனது அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அன்னைக்கு 9:50 ஜாகிரோட வீட்டுக்கு போயிடுறாங்க, கிட்டத்தட்ட 10 மணிக்கு பக்கத்துல. இப்போ ஜாகிர் வந்துட்டு நூறை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்பவே கேஷுவலாக நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்திருக்கான். அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் இருந்து இவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. இப்படி நூறோட வீட்டில் இருந்து ஒரு 2-3 கால் வருது, அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டே இருந்திருக்கான். அது அவனுக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு. 4வது தடவை நூறு வந்துட்டு என்னது இது மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, சரி நம்ம எதனாச்சும் ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ண போகிறாங்க. அந்த சமயத்தில் இந்த ஜாகிர் வந்துட்டு இருந்த கடுப்பில் அந்த ஃபோனை பிடுங்கி வைக்கிறான். ஆனால் நூறு வந்துட்டு எதனால் நீ என் ஃபோனை பிடுங்குற, மரியாதையா தா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இவன் தரல. அவங்களோட போனை இப்படி பிடிச்சி இழுத்து இருந்திருக்காங்க, அவன் விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் ஜாகிருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. போனை விடுக்குன்னு பிடிச்சி இழுத்து இவங்களை போட்டு அடின்னு அடிக்கிறான். இப்படி அடிச்சுட்டு ரூம்குள்ள மொபைலை தூக்கி போட்டு இவங்களே அந்த ரூம்குள்ள போட்டிடுறான். இப்படி நூறு ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சவன் அந்த கதவை வந்துட்டு லாக் பண்ணிட்டு ஒரு கேப் டிரைவரை வீட்டுக்கு வர சொல்லி அந்த கேப் மூலியமா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் நியூயார்க் போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண. இவன் ரைடு கன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த கேப் டிரைவர் வந்துட்டு வெளியில வந்து நின்று இருக்காங்க. வெளியில இருந்து இவனுக்கு போன் பண்ணிருக்காங்க, சார் நான் கேப் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜாகிர் வந்துட்டு அப்படியா வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ ரூம்குள்ள இருந்த நூறு வந்துட்டு என்ன வெளியில விடு அப்படின்னு சொல்லி கதவை பலமா அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாகிர் அந்த கதவை ஓபன் பண்றான். இப்படி ஓபன் பண்ணப்ப நூறு வந்துட்டு எதனால் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அந்த சமயமும் இவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்ப ஜாகிர் வந்துட்டு அந்த போனை எடுத்து நான் சேஃபா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனாவே ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கான். இப்ப ஜாகிர் வந்து நூறு கிட்ட என்னாச்சு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு அறிவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா நூறுடைய அப்பா அம்மாவை பத்தி பயங்கரமா திட்டுறான். அது நூறுடைய கண்ணுக்கு முன்னாடி. இதனால நூறுக்குமே பயங்கரமான கோவம் வருது. இவங்க 2 பேருக்கு நடுவுல நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போகுது. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல வெளியில் இருக்கிற அந்த கேப் டிரைவர் வேற அடிக்கடி கால் பண்ணி சார் ஃபிளைட்டுக்கு லேட் ஆகும் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறான். ஆனா ஜாகிர் வந்துட்டு இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் ஜாகிர் வந்து நூறை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அந்த ரூம்குள்ள தள்ளி விட்டு மறுபடியும் அடைக்கிறான். இப்படியும் அடைச்சிட்டு நியூயார்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்த அந்த சமயத்துல நூறு வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி வழியா கஷ்டப்பட்டு தப்பிச்சு அங்கிருந்து குதிச்சு வெளியில ஓட முயற்சி பண்றாங்க. இந்த ஃபுட்டேஜ் நீங்க பார்க்கும்போதே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். இவங்க தப்பிச்சு ஓடுறதுக்குள்ள ஜாகிர் வந்துட்டு இவங்களோட கையை பிடிச்சி இழுத்து தரன்னு அடின்னு அடிச்சு இழுத்துட்டு போறான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராவே தெரியும். அங்க செக்யூரிட்டியும் இருந்திருக்கான், இவனுடைய பாடி கார்டு இருந்திருக்கான், அதுவும் போக அந்த வீட்டுக்குள்ள ஒரு குக் இருந்திருக்காரு, 2 சர்வெண்ட்டும் இருந்திருக்காங்க, இத்தனை பேர் இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப ஓப்பனா நடக்கிற இந்த விஷயத்த யாருமே தட்டி கேட்க எல்லாருமே
எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற இந்த விஷயத்தை வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க சொல்லப்போனா. அதுல இவங்க தப்பிச்சு ஓடுற அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு கார்டு வந்துட்டு அவங்க தப்பிச்சு ஓடாத மாதிரி அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஜாகீர் கிட்டே கொடுத்துருக்கான். நேரம் போக போக ஜாகீர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா நடந்திருக்கான். இந்த சமயம் தான் நூரை பிடிச்சி இவன் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள போட்டு அந்த ரூம்குள்ள இவன் கத்தி அப்புறம் துப்பாக்கி எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள போயிருக்கான். இந்த விஷயத்த வாசல்ல இருந்து வாட்ச்மேன் பாக்குறான். இந்த வாட்ச்மேன் இமீடியட்டா ஜாகீரோட அப்பாவுக்கு கால் பண்றான். ஆனா அந்த கால் அவர் எடுக்கல. ரிப்பீட்டடா வாட்ச்மேன் வந்துட்டு போன் பண்ணிட்டே இருந்திருக்கான். ஆனா எந்த காலையுமே வந்துட்டு அவங்க அப்பா எடுக்கல. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாட்ச்மேன் அங்க இருந்த கார்டு யார் நினைச்சிருந்தாலுமே இவனை தடுத்திருக்க முடியும். ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கல. இவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான். ஏன்னா இவங்க எல்லாத்தோட கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான், தரன்னு இழுத்துட்டு போயிருக்கான். இவ்வளவு நடந்துமே இவனுக்கு யாருமே வந்துட்டு வாய் பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. இப்ப ஜாகீரோடைய அப்பாவுக்கு மாத்தி மாத்தி போன் பண்ணி பார்த்து அவர் எடுக்கல அப்படின்ன உடனே ஜாகீரோடைய அம்மாவுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்ப அவங்க அம்மா அந்த போன் காலை எடுத்திருக்காங்க. எடுத்த இந்த சமயத்துல நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு வாட்ச்மேன் சொல்றான். ஜாகீர் வந்துட்டு கத்தி துப்பாக்கின்னு எல்லாத்தையுமே எடுத்து ரூம்குள்ள போனாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அந்த பொண்ணு பயங்கரமா கத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. உடனடியே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மறுவாழ்வு நிலையத்துக்கு கால் பண்ணி என்னோட பையன் ரொம்ப மோசமா நடந்துக்கிறான், சீக்கிரம் போயிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய விஐபி அப்படின்றதுனால இம்மீடியட்டா ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வருது. அதே ஆம்புலன்ஸ்ல இவங்க அம்மாவும் ஏறி இவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ப ஜாகீர் ஏர்போர்ட் கூட்டு போறதுக்காக வெளியில நின்னுட்டு இருந்த அந்த கேபுக்கு இவன் டைரக்டா போயிட்டு ஒரு 1000 ரூபாயை கொடுத்து நான் அப்புறம் எதனாச்சும் தேவை இருந்தா கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறான். இதுக்கு மேல நான் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பா ஃபிளைட்டை மிஸ் பண்ணிடுவேன், அதனால நான் எங்கேயும் வரல, நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். இப்ப ஜாகீரோடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ள ரீச் பண்ணி அந்த ரூம்குள்ள போய் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க வரத்துக்குள்ளே அந்த பொண்ணை ரொம்ப மோசமா கொடூரமா அடிச்சு கத்தியால கிழிச்சு தலையவே தனியா வெட்டி எடுத்து தனியா வச்சிருந்திருக்கான். அதுவும் இவன் முதல்ல துப்பாக்கி எடுத்துட்டு வந்து தான் சரமாரியா சுட்டிருக்கான். இப்படி சுட்டதிலே வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. ஆனா நூறு வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமும் இவனுடைய வெறி வந்துட்டு தீரல. இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கத்தி எடுத்து கழுத்தி அறுத்திருக்கான். இப்ப அந்த ரூம்குள்ள என்டர் ஆகி இந்த விஷயங்கள்லாம் பார்த்த ஜாகீரோட அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஜாகீரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு ஜாகீர் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து அவங்க அம்மாவே குத்துறதுக்கு வந்திருக்கான். இதனால அவங்க அம்மா வந்துட்டு அலறி அடிச்சுட்டு வெளியில ஓடி இருக்காங்க. இந்த சமயமே அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே உள்ள வந்துடுறாங்க. என்னாச்சு, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அத்தனை பேருக்குமே பயங்கரமான ஷாக். இப்ப இந்த கொலையை பண்ணிட்டு ஜாகீர் வந்துட்டு பக்கத்துல மிருக மாதிரி ரொம்ப மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கும்பல இருந்தவங்க அத்தனை பேருமே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. இமீடியட்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இறந்து போன பொண்ணு வந்துட்டு நூறு தான் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஃபேமிலி அந்த அளவுக்கு ஃபேமஸ். இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்த மாதிரி நூறுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கூப்பிட்டுருப்பாங்க. என்னென்னமோ முயற்சி பண்ணி ஜாகீரை வெளியில் எடுக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ட்ரை பண்ணாங்க. ஆனா பணத்தை வச்சு இதை சரி பண்ண பாக்குறாங்க. அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ணுடைய உயிர் போயிருக்கு, நம்ம இதை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் அத்தனை பேருமே கொந்தளிச்சு ரோட்ல வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரோட காதுக்கே போகுது. அவரு எந்த ஒரு சலுகையுமே இந்த கேஸ்ல நீங்க கொடுக்க கூடாது, ரொம்ப தீவிரமா விசாரிக்கணும், நீங்க விசாரிக்கிறது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஓபன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அந்த வீட்டுல இருந்த அந்த துப்பாக்கி, கத்தி, கைரேகை ஆதாரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. எல்லாத்தையுமே விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா நீதிபதி ஜாகீருக்கு ஆயுள் கால தண்டனை கொடுக்கிறாரு. சாகர வரைக்கும் நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காம தான் இருந்திருக்காங்க. யாருமே ஹெல்ப் பண்ணல. அட்லீஸ்ட் அந்த டைம் கூட அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்திருக்கலாம். இப்படி போலீஸ்க்கு கால் பண்ணியிருந்தா அடுத்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்க. இப்படி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள அநியாயமா 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம்னு சித்திரவதை அனுபவிச்சு செத்துருக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸ் உண்மையாலுமே ரொம்ப மோசமான ஒரு கேஸ். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுமே எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்துட்டு ஓவர் பொசசிவா இருக்கான், ஓவர் கண்ட்ரோலா இருக்கான், அங்க இருந்து கூட இல்ல. அதுக்கும் முன்னாடி இவன் எடுத்துக்கிட்ட அந்த போதைப் பொருட்கள், அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவனோட மூளை வந்துட்டு மழுங்கிருச்சு. ரொம்ப வித்தியாசமான போதைப் பொருட்கள், போதை பவுடர், இது எல்லாத்தையுமே எடுத்து அவன் ஒரு மாதிரி ரொம்ப வினோதமா இருந்திருக்கான். அதனால இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஸ்பெஷலா ஃபாரின்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. ஆனா இவ்வளவு ஷார்ட் டெம்பரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவ்வளவு மோசமான ஒரு நபரை வெளியில விடலாம் அப்படின்ற டிசிஷனை ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. இன்னமே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் ஆகிற வரைக்கும் உள்ளே வச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்துட்டு ஃபோன் பண்றாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டென்ஷன் ஆகிட்டு இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கான். இதுக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ற போதை பழக்கம் தான். அவனாவே இருக்க விடாம அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான வன்மத்தெல்லாம் வந்து வெளியில கொடுக்குது. அவனாவே இருக்க விடாம அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான வன்மத்தெல்லாம் வெளிப்படுத்துது. இது இப்படியோ, ஆனா கடைசியில எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு வந்துட்டு பலியாயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.